ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, த பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற ப்ளே தான். இதை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹரால்டு பென்டர் தான் எழுதியிருக்காங்க. அதோட சம்மரியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்றோம் பார்த்துடலாம். நம்ம பிரிண்டர் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர் 1930 பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு பிளே ரைட், ஸ்க்ரீன் ரைட்டர், ஆக்டர், அப்புறம் வந்து தியேட்டர் டைரக்டர், பொயட்டும் கூட. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதில் நோட்டபிளான இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர், லிங்கன் தி ஹானரர், டேவிட் கான் ப்ரைஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. 24th டிசம்பர் 2008 வந்து பிரிண்டர் வந்து இறந்துருக்கிறாரு. அப்புறம் இந்த பிளேயை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அப்சர்ட் பிளேன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1959 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த பிளேயில் மொத்தமே ஒரு 3 ஆக்ட்ஸ் தான் இருக்குது. 3 ஆக்ட் பிளே தான். அதனால வந்து இந்த சம்மரி வந்து நம்ம ஆக்ட் வைஸாகவே நம்ம ஈஸியாக பார்த்தலாம். இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த பிளேலேயும் மொத்தமாகவே கேரக்டர்ஸ் வந்து கம்மி தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டான்லி வெப். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போல்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு போர்டிங் ஹவுஸ் ரன் பண்ணுவாங்க. அந்த ரன் பண்ணுற ஹவுஸில் வந்து இவர் வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். இவர் தான் நம்ம பிளேயோட ப்ரோட்டகானிஸ்ட். இவருக்கு வந்து வயசு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லேட் 30s இருக்கார். பெட்ரே போல்ஸ் வந்து யார் அப்படின்னா, மெக் போல்ஸோட ஹஸ்பண்ட். இவங்களுக்கும் 60s தான் இருக்காங்க. இவங்க தான் ஓனர் ஆஃப் தி போர்டிங் ஹவுஸ். அப்புறம் மெக் போல்ஸ், இவங்க வந்து ஒய்ஃப். இவங்களும் 60s தான் இருக்காங்க. லூலு அப்படிங்கிற கேர்ள் வந்து மெக் போல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்பேனியன்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் 2 பேரும் சேர்ந்து சுற்றுவாங்க. இவங்களுக்கு வந்து 20s இருக்காங்க. அப்புறம் கோல்பர்க்குங்கிறவர் வந்து இவங்க ரன் பண்ணுற, அதாவது இந்த ஓல்டு கப்பல் ரன் பண்ணுற போர்டிங் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு 50s இருக்காங்க. எம்சி கேனும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான். 2 பேருமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போல்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆக்ட் 1 பார்த்தலாம். இந்த போர்டிங் ஹவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்டல் ரெசார்ட் ஏரியாவில் வந்து இருக்கும். அதாவது பீச் சைடில் வந்து பீச் பக்கமாக வீடு, ரூம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு சி வியூவோட பார்க்க நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் போர்டிங் ஹவுஸு. இது வந்து இங்கிலாண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ட் எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரே போல்ஸ், அதாவது மிஸ்டர் போல் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருப்பார். நம்மளோட மெக்கு வந்து அவருக்காக, அவரோட ஹஸ்பண்டுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளெக்ஸும் மில்க்கும் கொண்டு வருவாங்க. இவர் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பார். மெக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டான்லிக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. அதனால அப்ஸ்டர்ஸ்க்கு போகிறாங்க. அப்ஸ்டர்ஸ்க்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கும் கார்ன்ஃப்ளெக்ஸும் மில்க்கும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டான்லி என்ன சொல்லுவார்னா, அந்த பால் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் இவங்க ப்ரெட்டை வந்து கொடுப்பாங்க. அப்போ 2 பேருமே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம மெக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு 2 மென் வந்து புதுசாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மென்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டான்லி கேட்பார். ஸ்டான்லி கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா, இவங்க 2 பேருமே பெட்ரே வந்து வேலைக்கு கிளம்பிடுவார். இவங்க 2 பேருமே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார், மெக்கும் ஸ்டான்லியும். இவங்களுக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்னே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. 2 பேரும் வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து இந்த மெக்கு வந்து கிளம்பிடுவாங்க. மெக்கு கிளம்புனதும் லூலு வருவாங்க. லூலுவும் ஸ்டான்லியும் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், 2 பேத்துக்குமே அறிமுகம் கிடையாது. லூலு வந்து ஒரு பேக்கேஜை வந்து ஸ்டான்லியோட ரூமில் வந்து சைடு வச்சுட்டு போவாங்க. அந்த பேக்கேஜுக்காக தான் மெக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெக்கு வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதும் லூலு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லூலுவும் ஸ்டான்லியும் வந்து ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொன்னாங்க இல்லையா, நம்ம போர்டிங் ஹவுஸ்க்கு வந்து 2 மென்னு வராங்க அப்படின்னு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சி கேனும் அப்புறம் வந்து கோல்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வருவாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒரு மிஸ்ட்ரியஸான இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களோட ஜாபை பற்றி ரொம்ப மிஸ்ட்ரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மெக்கு வருவாங்க. மெக்கு வந்து யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 2 மேன்ட்டையுமே வந்து ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. 2 பேர்ட்டையுமே ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டான்லிக்கு வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த பார்ட்டி அப்போது என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த கிஃப்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூலு வந்து ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்மளோட ஸ்டான்லிக்கு வந்து மெக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிஃப்ட்டு கொடுத்துருவாங்க. பார்ட்டிக்கு முன்னாடியே வந்து கிஃப்ட்டு கொடுத்துருவாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரம், அதாவது
அதாவது சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த கொட்டடிச்சு விளையாடுவாங்க இல்லையா, ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும், 2 ஸ்டிக்லாம் குடுத்துருப்பாங்கல்ல, அதே மாரி சைல்டு ட்ரம்ம வந்து ஸ்டான்லிக்கு குடுத்துருக்காங்க. ஏன்னா எதுக்காக அப்படின்னா, ஸ்டான்லி வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து ஒரு பெரிய பியானிஸ்ட்டா இருப்பாரு. நெறைய கான்சர்ட்லாம் வந்து நடத்தியிருப்பாரு. அத ரிமெம்பர் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த குடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டான்லி என்ன பண்ணுவாருன்னா, ட்ரம்ம வந்து ரொம்பவே அக்ரஸிவா, வேகமா, சத்தமா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அடிச்சுக்கிட்டே இருக்கிறதோட வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடியும். 2வது வந்து செகண்ட் ஆக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன அப்படின்னா, நம்மளோட எம்சி கேன், அதாவது இந்த 2 ரூம்ல வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா 2 பேரு. அதில வந்து எம்சி கேனும் ஒருத்தரு. எம்சி கேனு 30ஸ் தானே, அதனால ஸ்டான்லி, எம்சி கேனும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எம்சி கேன் வந்து சொல்லிருவாரு. இந்த பார்ட்டிய பத்தி சொல்லிருவாரு. நம்மளோட மெக்கு வந்து சர்ப்ரைஸா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த பார்ட்டிய வந்து ஸ்டான்லிட்ட வந்து சொல்லிருவாரு. ஆனா ஸ்டான்லி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஸ்டான்லி வந்து இல்ல நான் ஆல்ரெடி வந்து வேற பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னோட பர்த்டே வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே குவைட்டா, சிம்பிளா நான் மட்டுமே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்போ இதில என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம மெக்குக்கு வந்து கன்ஃபார்மா ஸ்டான்லிக்கு இன்னைக்கு தான் பர்த்டேயா அப்படின்னே தெரியாது. ஆனா வந்து அவங்க பிளான் பண்ணிடுவாங்க பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஸ்டான்லிக்கு வந்து பர்த்டே பார்ட்டி நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு அவங்களாவே பிளான் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ஸ்டான்லி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. எம்சி கேனும் ஸ்டான்லியும் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி சொல்லுவாரு. அதுக்கு நம்மளோட எம்சி கேன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாரு. அவர் வந்து இல்ல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லிக்கு நோ சொல்லிருவாரு. இவரு வந்து எங்க மீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதன் ஹெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம கேன் வந்து நோ சொல்லிருவாரு. அப்போ ஸ்டான்லி வந்து நம்மளோட கேனை வந்து பார்ட்டிக்கு வாரீங்களா, பப்புக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுவாரு. அதுக்குள்ள யார் வருவாங்க அப்படின்னா, பெட்ரேவும் கோல்ட்பர்கும் வந்துருவாங்க. ஏன்னா அவருக்கு 60 வயசு, இவருக்கு 50 வயசு இல்லையா? அவங்க 2 பேருமே பேசிட்டு இவங்க வந்து உள்ள வருவாங்க. உள்ள வந்ததும் நம்மளோட கேனும், பெட்ரேயும் மறுபடியும் அந்த வீட்ட விட்டு வெளிய போவாங்க. வெளிய போயிட்டு நம்மளோட எம்சி கேனும், கோல்ட்பர்கும் என்ன பண்ணுவாங்க, வெளிய போயிட்டு கேனும், பெட்ரேயும் வெளிய போயிருக்காங்க இல்லையா? வெளிய போயிட்டு வந்ததும் பெட்ரேயோட வெளிய போயிட்டு வந்ததும், கேன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன்பர்கும் கேனும் சேர்ந்து நம்மளோட ஸ்டான்லிய வந்து கார்னர் பண்ணுவாங்க. அவர வந்து சும்மா உரண்ட இழுக்கிறது, அவர வந்து அப்யூஸ் பண்ற மாதிரி பேசுறது, அவர்ட்ட வந்து நெறைய தேவையில்லாத கொஸ்டின்ஸா நெறைய கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பொண்ண வந்து நீ விட்டுட்டு போனல்ல, அட்டார் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு பொண்ண வந்து நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உன்னோட ஒய்ஃப வந்து நீ எப்படி கொலை பண்ண? பாய்சன் குடுத்து கொலை பண்ணியா? இல்ல அடிச்சே கொலை பண்ணியா? அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஸ்டான்லிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி சில்லியான கொஸ்டின் அப்படின்னா, எதுக்கு சிக்கன் எல்லாம் ரோடு கிராஸ் பண்ணுது? அப்படிங்கிற முதற்கொண்டு கேட்பாங்க. நம்மளோட ஸ்டான்லி வந்து கடுப்பாயிடுவாரு. எதுக்குடா இப்படி உசுர போட்டு வாங்குறீங்க? அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு, ஸ்டான்லிக்கு கோவம் வந்து கோல்ட்பர்க வந்து ஒரு கிக் பண்ணிருவாரு. அதாவது மிதிச்சு தள்ளுவாரு. எதுக்காக அப்படின்னா, இவங்க ஹராஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஹராஸ்மென்ட்ட ஸ்டாப் பண்றதுக்காக மிதிச்சு தள்ளுவாரு. அப்போ வந்து நம்ம மெக் வந்து கீழேருந்து மேல வந்துருவாங்க. வந்துட்டு நம்ம வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு ஸ்டான்லிக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி மூடுக்கு வந்துருவாங்க. இவங்க வந்து நல்லா வெல் ட்ரெஸ்அப்டா வந்திருப்பாங்க. ஒரு நல்ல பால் கவுன்லாம் வந்து போட்டுட்டு நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த பார்ட்டியில வந்து என்னன்னா, கப்பிள்ஸ் வந்து பேட்சப் ஆவாங்க. யாரெல்லாம்ன்னு பார்த்தீங்கன்னா, லூலுவும், கோல்ட்பர்கும், அப்புறம் வந்து மெக்கும், எம்சி கேனும் வந்து பேட்சப் ஆயிருவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டான்லி வந்து தனியாளா இருப்பாரு. நல்லா டான்ஸ் பண்ணிட்டு, அப்படியே அவங்க பாட்டுக்கு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கப்பிள்ஸ் வந்து பேசிட்டே இருக்கும்போது, அவங்க கான்வர்சேஷன்லாம் எப்படி மாறும் அப்படின்னா, செக்ஷுவலியா வந்து மாற ஆரம்பிச்சுரும். ரொம்ப செக்ஷுவலியா வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. மெக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பிளைண்ட் மேன்ஸ் பஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. பிளைண்ட் மேன் பஃப் அப்படின்னா நம்ம கண்ணை கட்டி விளையாடுவோம்ல, அதே மாதிரி ஒரு கேம் தான் அதுவும். அப்புறம் வந்து ஸ்டான்லி என்ன பண்ணுவாருன்னா, ஸ்ட்ராங்லிங் அப்படின்னா என்னென்னா, கழுத்தை நெரிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டான்லி வந்து மெக்கோட கழுத்தை வந்து நெரிக்கிறாங்க. நம்ம எம்சி கேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ் லைட்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா, லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிரும். அதனால் ஒரு ஃப்ளாஷ் லைட்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாரு. லூலு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேபிளில் வந்து படுத்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க 2 காலையும் வந்து ரொம்ப விரித்து வச்சு வந்து படுத்திருப்பாங்க. லூலுவுக்கு மேலே வந்து நம்மளோட ஸ்டான்லி வந்து ஏறி நிற்பார். நின்னுட்டு வந்து ரொம்பவே கொடூரமா வந்து சிரிப்பாரு. நம்ம லூலுவ பார்த்து வந்து ரொம்பவே கொடூரமா சிரிக்கிறதோட ஆக்ட் 2 வந்து முடியும்.
அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரியாரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக்ட் 2 வந்து பேரலலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 1 மாதிரியே தான் போகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பெட்ரே வந்து மறுபடியும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவாரு. அப்போ வந்து நம்ம மெக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கெஸ்ட்டுக்கு குடுக்குறதுக்கு என்ட்ட கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பார்ட்டியில வந்து என்ஜாய் பண்ணதுனால எனக்கு வந்து தலை ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டான்லிக்கு நான் கிஃப்ட் பண்ண ட்ரம்ம வந்து அவன் உடைச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டான்லி வந்து மேல தூங்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழ இறங்கி வருவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளோட மிஸ்டர் போலுக்கு வந்து இத பத்திலாம் எதுவுமே கவலை இல்ல. ஏன்னா, அவர் ஒய்ஃப் என்ன பண்ணாலுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நீ வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணு என்னனாலும் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. இப்போ வந்து யார் வருவாங்க அப்டின்னா, கோல்ட்பர்க் வந்து மேலேருந்து கீழ வந்து ஸ்டான்லிக்கு வந்து நர்வஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால அவன வந்து நம்ம வெளிய அனுப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவர வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது ஸ்டான்லிய வந்து கோல்ட்பர்க்கும், எம்சிகேனும் சேர்ந்து அந்த போர்டிங் ஹவுஸ்லேருந்து கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிடுவாங்க. தீம்ஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்டிட்டி, டவுட் அண்ட் அம்பிகுவிட்டி, கில்ட் அண்ட் இன்னசென்ஸ் இவ்வளோ தான் தீம். சம்மரியில வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது போம், நாவலுக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.